தமிழ்நாட்டை பத்தி பேசினாலே சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது இல்லையா? இது பல வருஷமா நம்ம பார்த்துட்டு வர்ற ஒரு விஷயம். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. அந்த உறவு, அந்த பவர் இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கா? ஒரு சூப்பர் ஸ்டார் நடிச்சா இன்னைக்கும் தமிழ்நாடோட தலை எழுத்தையே மாத்திர முடியுமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, ஸ்வராஜ்யா பத்திரிகை சொல்ற இந்த விஷயம் தான் நம்ம விவாதத்தோட மையப்புள்ளி. நடிகர் விஜயோட அரசியல் என்ட்ரி தமிழ்நாட்டோட அடுத்த பெரிய டெஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போகுதா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தளபதி விஜய் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் முழுநேர அரசியல்ல இறங்க போறதா சொல்லிருக்காரு. அவரோட கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம். சரி, ஸ்கிரீனை பார்த்து ரசிச்ச ஒரு ஹீரோவை நிஜத்துல மக்கள் தங்களோட தலைவனா ஏத்துக்குவாங்களா? அதுதான் $1,000,000 கேள்வி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா வெறும் என்டர்டெயின்மெண்ட் கிடையவே கிடையாது. அது முதலமைச்சர்களை உருவாக்குன ஒரு பவர்ஃபுல் மீடியம். அதனாலதான் விஜயோட இந்த மூவ் இவ்ளோ முக்கியமா பார்க்கப்படுது. இந்த சினிமா அரசியல் ஃபார்முலாவோட பொற்காலத்தை எழுதுனது ஒரே ஒருத்தர் தான். அவர்தான் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது நம்ம எம்ஜிஆர். இந்த கேம்கான ரூல் புக்கே அவர்தான் எழுதினாருன்னு சொல்லலாம். அப்போ எம்ஜிஆர் செஞ்ச அந்த மேஜிக் என்ன, அவரோட சக்சஸ் ஃபார்முலா என்னன்னு பாப்போமா? ஸ்டெப் 1, ஸ்கிரீன்ல பார்த்தா இவர் மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலேயே இல்லைன்னு ஒரு இமேஜை பில்ட் பண்றது. ஸ்டெப் 2, பாட்டு. சாதாரண பாட்டு இல்ல, அதுல அரசியல் இருக்கும், தத்துவம் இருக்கும், மக்கள் மனசுல பதியிற மாதிரி. ஸ்டெப் 3, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்கிரீன்ல பார்க்குற ஹீரோ வேற, நிஜத்துல இருக்கிற தலைவர் வேறங்கிற அந்த கோட்டையை அழிச்சிடுறது. ஃபைனலா ஸ்டெப் 4, தியேட்டர்ல கிடைச்ச அந்த நம்பிக்கைய ஓட்டுச்சாவடியில ஓட்டா மாத்துறது. இது வெறும் நடிப்பு இல்லைங்க, இது ஒரு மாஸ்டர் பிளான். இதுதான் அந்த ஃபார்முலாவோட ஜீனியஸ் பார்ட். அவர் அரசியலுக்கு வரும்போது ஒரு புது ஆளா வரல, மக்கள் மனசுல ஏற்கனவே அவர் ஒரு தலைவரா இடம் பிடிச்சிட்டாரு. சோ வேலை ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. எம்ஜிஆருக்கு அப்புறம் நிறைய பேர் இதே ஃபார்முலாவை ட்ரை பண்ணாங்க. சில பேர் ஜெயிச்சாங்க, சில பேர் தோத்துட்டாங்க. அவங்க யார் யாருன்னு இப்ப பார்க்கலாம். ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட நடிச்சவங்க, அவரோட அரசியல் வாரிசு. ஆனா அவங்க எம்ஜிஆரோட ஜெராக்ஸ் காப்பி கிடையாது. அவங்க தன்னோட ஸ்டார்டம ஒரு என்ட்ரி டிக்கெட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஆட்சி செஞ்சது எம்ஜிஆர் மாதிரி பாசமான தலைவரா இல்ல, ஒரு கம்பீரமான அதிகாரமிக்க பெண்மணியா. எம்ஜிஆரோட மிகப்பெரிய போட்டியாளர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவரால ஏன் அரசியல்ல ஜெயிக்க முடியல? இந்த கம்பேரிசன்ல பதில் இருக்கு. எம்ஜிஆர் எப்போதுமே ஒரே மாதிரி நல்லவர் கேரக்டர். ஆனா சிவாஜி ஒரு ஆக்டிங் இன்ஸ்டிடியூஷன், பல விதமான கேரக்டர்கள் பண்ணாரு. இதிலிருந்து என்ன தெரியுது? வெறும் ஸ்டார் வேல்யூ மட்டும் அரசியல்ல ஜெயிக்க பத்தாதுங்கிறதுக்கு சிவாஜியோட அரசியல் பயணம் ஒரு பெரிய பாடம். சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. கேப்டன் விஜயகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் பலரும் ட்ரை பண்ணாங்க. ஆனா எம்ஜிஆர் அளவுக்கு ஒரு முழுமையான வெற்றியை யாராலையும் தொட முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். இந்த அரசியல் கனவை தமிழ் சினிமா எப்படி கொண்டாடுச்சுங்கிறதுக்கு 1995ல வந்த மக்களாட்சி படம் ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஒரு சாதாரண மனுஷன் சிஎம் ஆகிற இந்த கதை தமிழ் சினிமா ரொம்ப காலமா வித்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபேண்டசி தான். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு விஜய் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் இதுதான். பொலிட்டிக்கல் ஃபீல்டே டோட்டலா மாறிடுச்சு. அதை விட முக்கியமா ஓட்டு போடுறவங்களும் மாறிட்டாங்க. இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க. 65%. இதுதான் இந்தியாவில் 35 வயசு கீழே இருக்கிறவங்களோட எண்ணிக்கை. இந்த யங் ஓட்டர்ஸோட பல்ஸை பிடிக்கிறது தான் இன்னைக்கு அரசியல் இருக்கிற மிகப்பெரிய சவால். எம்ஜிஆர் காலத்துக்கும் இப்போ விஜய் காலத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். அன்னைக்கு அரசியலுங்கிறது ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி. தூர்தர்ஷன்லயும் பத்திரிகையிலயும் என்ன வருதோ அதுதான் நியூஸ். தலைவரோட இமேஜ் ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சோஷியல் மீடியா அரசியல், 24/7 நியூஸ், 24/7 ட்ரோல்ஸ். ஒரு சின்ன அசைவு கூட மீம் ஆகலாம், மைக்ரோ இன்ஃப்ளூயன்சரால அலசி ஆராயப்படலாம். நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. அப்போ இந்த புது ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் எப்படிப்பட்டவங்க? அவங்க வெறும் ஓட்டு போட்டுட்டு போறவங்க இல்ல, ஆன்லைன்ல ஆக்டிவா இருக்காங்க, கேள்வி கேட்கறாங்க, உடனடியா பதில் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. பழைய மாதிரி ஃபார்முலாவெல்லாம் வச்சு அவங்கள ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிட முடியாது. இந்த புது சூழல்ல விஜயோட அரசியல் என்ட்ரி நிஜமாவே ஒரு கஷ்டமான எக்ஸாம் தான். பழைய ஸ்கிரிப்டை வச்சு இந்த புது ஆடியன்ஸ் கிட்ட பாஸ் பண்ண முடியுமா? விஜய்க்கு முன்னாடி நிறைய தடைகள் இருக்கு. ரசிகர் மன்றங்களை மட்டுமே வச்சு கிரவுண்ட்ல வேலை செய்ய முடியாது. ஊழலை ஒழிப்போம்ங்கிறத தாண்டி அவரோட தெளிவான கொள்கை என்ன, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியே ஆகணும். ஆனா விஜய்க்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. சிட்டி, கிராமம், ஏழை, பணக்காரங்க, சாதின்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா தரப்பு மக்களாலையும் விரும்பப்படுற தமிழ்நாட்டோட கடைசி மாஸ் ஹீரோவா விஜய் இருக்கலாம். இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலம். சோ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். விஜயோட இந்த அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டுல சினிமாவின் கடைசி அரசியல் சோதனையா இருக்க போகுதா? இல்ல
சூப்பர் ஸ்டார் அரசியல்வாதிகளுக்கான காலம் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியா இருக்க போகுதா? இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம்.